அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 15th பேப்பர். ஓகே, ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. 15th பேப்பர் முடிஞ்சிச்சு. இந்த இந்த சீரீஸோட இதே என்னன்னா 15 மினிட்ஸில் 25 கொஷின்ஸ் போடணுங்கிற அந்த கண்டிஷன் வந்ததுனால இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணோம். சரியா? அதனால நம்ம டைம்லி போடுறது தான் மேட்டர். சரியா? இப்போ போடுற எஃபர்ட்லாம் டயர் 2க்கு சேர்த்து தான். அதனால ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் டயர் 2க்காக தனியாலாம் படிக்கக்கூடாது. இங்கேயே நீங்கள் டயர் 1லேயே டயர் 2 லெவலில் உள்ள போங்க. சரியா? சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திஸ் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃபார்முலா தான் n ஸ்கொயர் தான். என்ன கொடுத்துருந்தாங்க? n இங்கே கொடுக்கல. 2n - 1. திஸ் இஸ் நாட் யுவர் n. சரியா? n கண்டுபிடிக்கணும். n எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2n - 1 ஒரு 1 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் n. 1 ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் n. ஸோ 2n/2 என்ன தான் வந்துருக்கு. ஆன்சர் n ஸ்கொயர். ஆனால் வேணும்னே 2n - 1 ஸ்கொயர் இருக்குன்னா தட் இஸ் ராங். ஓகே, n is not 2n - 1. n you have to find. என்னங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 2, 3, தேர்ட் டேர்ம் 5, ஃபோர்த் டேர்ம் 7. ஸோ என்னன்னா ஃபோர்த் டேர்ம் 7 வரணும்னா என்ன பண்ணும்? 7ஓட 1 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் தான் ஃபோர்த் டேர்ம் n வரும். தட் இஸ் 4. புரியுதா? ஸோ ஹியர் யூ ஷுட் நாட் take the last number as n. You have to find the value of n. How? Just add 1 with that number, divide by 2. Okay. Question number 2 வாங்க. Sum of the digits of 2-digit number is 1/7 of the number. Sum of the digits a b அந்த நம்பர் வச்சுக்கோங்க. அந்த நம்பருடைய 1/7 equal to sum of the digits a plus b. பொதுவாக 2 டிஜிட் எப்படி எழுதலாம்? 10a plus b ன்னு எழுதலாம். கீழே 7 இருக்கு, அந்த 7 இங்கே எடுத்துட்டு போறேன். 7a plus 7b ன்னு எழுதலாம். சரியா? இது b 3a. 3a equal to 6b ன்னு வரும். அப்போ a equal to 2b. a equal to 2b அப்படின்னா ஏங்கிறது 10th digit, bங்கிறது யூனிட் டிஜிட். ஸோ b1 அப்படின்னா a 2, b2 அப்படின்னா a 4, b3னா a 6, b4னா a 8, b5னா a 10 வராது. பிகாஸ் இட்ஸ் 2 டிஜிட் நம்பர். 10 வந்தா 3 டிஜிட் மாறிடும். இந்த 4 பாசிபிலிட்டி தான் இருக்கு. அடுத்த லைன் என்ன சொல்றான்? யூனிட் டிஜிட் 4 less than the 10th digit. அப்போ யூனிட் டிஜிட்டும் 10th digitக்கும் 4 less தான். அப்போ இந்த நம்பர் தான் அந்த நம்பர். ஸோ 84 is that number. என்ன சொல்றான்? The number is obtained and reversing the digits. இதை ரிவர்ஸ் பண்ண சொல்றான். ஸோ 48. அதை 7 ஆல் டிவைட் பண்ண சொல்றான். 7 ஆல் டிவைட் பண்ணா 6 is the remainder. அது போல தான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் புரிஞ்சுட்டு டக்குனு ரியாக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா நம்பர் ரிவைஸ் பண்றான், அது பண்றான்னா ஒரு வழியே கிடையாது. இதெல்லாம் ப்ராசஸ்ல பண்ணிடலாம். 42 45 செகண்ட்ல முடிச்சிடலாம் அந்த கொஸ்டின். கொஸ்டின் தெரியுவாங்க. Virat can complete the work in 30 days. Daniel 60% more efficient than Virat. Daniel அப்படின்னா d equal to 160/100 of Virat. விராத்தோடைய எஃபிஷியன்சி தெரியாது, ஆனா அவனுடைய டேஸ் தெரியும். எஃபிஷியன்சி டேஸும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ அவனுடைய எஃபிஷியன்சி 1/30 வச்சுக்கோங்க. 60% more. So this and this get cancelled. Simply 4 upon 25 வரும் 75. இதுதான் டேனியலோடைய நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன். அதாவது ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா வரும் 75/4 டேஸ் ஆகும் டேனியலுக்கு. 75/4 வரும்போது அப்ராக்சிமேட்லி 18.75 வரும். கீப் இட் அஸ் ஃப்ராக்ஷன். ஓகே, நவ் டோட்டல் ஒர்க் டைம் டேக்கன் பை கம்ப்ளீட். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுலேயே முடிச்சிடலாம். இது எத்தனை 18 4 இருக்கு? 18 டைம்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி 18 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சிம்பிளான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. இதெல்லாம் லக்கு. நீங்க அப்படியே போட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ண வேண்டியதா. நீங்க அவன் 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ற கொஸ்டின்லாம் கொடுக்கல, எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. சரியா? டேனியல் கொடுத்துட்டு விராட் கொடுத்துருக்கான். விராத்துக்கு டேனியலுக்குள்ள இது கொடுத்துருக்கான். டேனியலோட இது கேட்கலாம். சார் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே போட வேண்டியதான். ஆப்ஷன் சாய்ஸ் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, டேரக்டா கொஸ்டின் போயிடுங்க. என்ன கேட்கறான்? வாட் இஸ் தி சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் கரஸ்பாண்டிங் இண்டிகேட் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹெல்த்துக்கு எத்தனை பர்சன்ட்? இதுல பிரச்சனையே கலர் தான். ஓகே, கலர் எந்த கலர் எதுக்கு நிற்குதுன்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் ரெண்ட், இது அடுத்தது ஹெல்த், இது எஜுகேஷன், இதுக்கு என்டர்டைன்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி. சரியா? லென்த் 15,000. பிரச்சனை என்னன்னா அது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கண்டுபிடிங்க. திஸ் இஸ் 20,000, 15,000, 37,000, 37 plus 8, 45,000, 45 plus 5, 50, 52,000. Is it right? இது 10, இது 20. சாரி, இது 10, இது 20, 20 plus 10 30, 30 plus 50, 50,000. அதில் 15,000 இதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம்?
இன்டூ 360 போட்டோம். டைரக்டா டிகிரி போட்டுருவோம். 3 0 3 0 கட்டு, இங்க ஒரு 0 கட்டு. This is 3. 3 into 36 is 108. Direct answer. So 108. This answer question number 5 வாங்க. In an election between candidates Arjun, Bhaskar, Sarai contested the post. Arjun got 50% more votes than Sarai. Sarai got 2% vote less than Bhaskar. The difference between the vote of Bhaskar and Sarai is 1296. What is half of the difference between the Arjun and this? Okay. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ல நான் சின்ன ஹிண்ட் சொல்றேன். பாஸ்கர் இங்க ஆரம்பிங்க. பாஸ்கர் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. பாஸ்கர் ஓட்டு 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சராய் ஓட்டு எவ்வளோ? 2% லெஸ் தேன் 2% votes less than this. அப்போ சராய் வந்து 98. ஓகே, அர்ஜுன் got 50% more than சராயா. அப்போ அர்ஜுன் எவ்வளோ? 50% 150 by 100 of 98. 3 times of this, 2 times of this into this 49. 3 into 14 is 147. இதுதான் அர்ஜுனோட ஓட்டு. சரியா? வந்துச்சு. நான் 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, the difference between the votes of Bhaskar and Sarai. பாஸ்கர் அண்ட் சராய் வந்து எவ்வளோ? 1296 கொடுத்துருக்கு. கொஸ்டின் half of the difference of the அர்ஜுன் மைனஸ் பாஸ்கர். இதான கொஸ்டின். இது மேல கொடுத்துருக்கு, கீழே கண்டுபிடிக்க வேண்டியது. அப்படியே போட்டுருக்கணும். இந்த இடத்துல ஒரிஜினல் வந்து இது. நீ கண்டுபிடிச்சது என்னன்னு பாருங்க. 1296 பாஸ்கருக்கும் சராய்க்கும். அப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்படி மேல போட்டுருக்கணும். இங்க வந்து half of the difference பாருங்க. இது கண்டுபிடிக்க போறோம், அதனால ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கண்டுபிடிக்க போறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அங்க மாதிரி half of the difference. இந்த இடத்துல half போட்டு யூஸ் பண்ணிக்க. இது கண்டுபிடிக்க போறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து half of the difference of அர்ஜுன் அண்ட் பாஸ்கர். அர்ஜுனுக்கும் பாஸ்கருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 47. கரெக்டா? இப்போ இங்க எக்ஸ் காமனா எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ எக்ஸ் இங்க 2 into 2 4 ஆயிடும். ஸோ 1296 into 47 divided by 4. அது ரொம்ப முக்கியம். 4 ஆயிடுச்சுன்னா 3 times 2 times 4 times 4 into 7 8ல முடிக்கணும். ஃபார்ச்சுனேட்லி அல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஆன்சரும் 4ல தான், 8ல தான் முடியுது, எக்ஸப்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, anyhow இது மல்டிபிள் ஆஃப் 9 3 to 4ங்கிறது. மல்டிபிள் ஆஃப் 9 கண்டுபிடிக்கிறது பாருங்க. 3 8s are 24. 24 plus 3 is 27. இது மல்டிபிள் ஆஃப் 9. இது மல்டிபிள் ஆஃப் 9 செக் பண்ணுவோமா? மல்டிபிள் ஆஃப் 9 செக் பண்ணுறதுக்கு 9 விட்டுருங்க. 1 and 8 அது 9 விட்டுருங்க, இது விட்டுருங்க. ஓகே, இது 9 இதுவும் 9. ஸோ 2 இடத்துல வந்து லாக் ஆகும். சரியா? இது திஸ் ஆர் திஸ். கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி போங்க. 50,000 வச்சுங்க. 50,000 into 3,000 எவ்வளோ? 50,000 into 300 15 வரும்போது ஆன்சர் இங்கே தான் ஸ்டாப் பண்ணணும். புரியுதா? ஸோ ஃபுல்லாலாம் போவாங்க. நியரஸ்ட் 47 நியரஸ்ட் 500 50 into 3 115 வரும். 150ல ஒரே ஒரு ஆன்சர். இப்படிதான் போடணும். சரி, இந்த ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க 1296 வச்சுட்டு போராடிட்டு இருக்காதீங்க. சரியா? 1296லாம் தேவையில்லை. 100 வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்க. ஒரு எண்டில் வந்து டக்குன்னு இது பண்ணிடலாம். சரியா? இதெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் லேர்ன் பண்ணும்போது வாவ் அப்படின்னு மைண்ட்ல வரும். ஆனா 100% சொல்றேன், யூஸ் பண்ண மாட்டீங்க. என்னத்தான் வாவ்னு போட்டாலும் சரி, யூஸ் பண்ணாதான் அது வாவ். அதனால பலன் அடைஞ்சாதான் வாவ். ஓகே, அதர்வைஸ் சிம்பிளி லேர்னிங் டெக்னிக்லாம் ஒரு 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 இதுவும் கிடையாது. சரியா? ஒரு யூசேஜும் கிடையாது. எந்த விஷயத்தை லேர்ன் பண்ணாலும் அதனால பலன் அடைஞ்சா மட்டும்தான் அது யூசேஜ். அதர்வைஸ் வாவால ஒண்ணுமே இது கிடையாது. ஸோ பி சீரியஸ். இந்த மாதிரி ஷார்ட்கட் லேர்ன் பண்ணும்போது கரெக்டான இடத்துல அப்ளை பண்ணணும். அதுதான் அதனுடைய ரியல் பெனிஃபிட்ஸ். ஓகே, சிம்பிளி லேர்னிங் டெக்னிக் கிடையாது. இதோட மல்டிபிள் I will tell you the question. Question number 6. Question number 7 வாங்க. A dealer proposes to sell his goods at the cost price 950 gram. Weight is 1 kg. சரியா? 1 kg வந்து 950 grams கொடுக்குறான். ஸோ அவனுக்கு எவ்வளோ வந்துன்னா 950ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000. அதாவது 1 கிலோன்னு சொல்லி விற்கிறான். ஸோ 1000 is the selling price. Obviously he is getting profit 50 rupees out of 950 into 100. அவ்வளோதான், ஒரே லைன்ல முடிச்சலாம். This cancel.
திஸ் இஸ் 19. 100ல் எத்தனை 19 இருக்குன்னா 5 19s நார்மலாக டிவைட் பண்ணுங்க. 100ல் எத்தனை 19 இருக்குன்னா 5 19s 95, ரிமைனிங் 5. 50ல் எத்தனை 9 இருக்கு 0.2. ஸோ 5.2ல இது மட்டும் தான் இருக்கு. ஸ்டாப் இட். ஃபுல்லாக போட வேண்டாம், ஃபுல்லாக போட வேண்டாம். சரியா? காட் இட். கொஸ்டின் 9. கொஸ்டின் 8 வாங்க. X is the remainder and this divided by 5. 3 power 6 1 2 8 4 divided by 5. 3 power எங்கேயாவது வந்து 5 ஓட மல்டிபிள்ஸ் நியர்பை இருக்கான்னு பாருங்க. சாரி, 3 ஓட பவர்ஸ்ல எங்கேயாவது 5 ஓட இது பார்த்தீங்கன்னா 3 power 4 வந்து 81. 81 5 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 1. அதுக்கப்புறம் 1 power எனிதிங் வந்து 1 தான் வரப்போகுது. இங்கே 3 power 4 இது 4 தான். 3 power 4 சம்திங்னு எழுதலாம். 3 power 4 something divided by 5. நீங்கள் என்ன வேணாலும் ஒதுக்கிட்டோம், அந்த வேல்யூ 1 தான் இருக்க போகுது. ஸோ தட் இஸ் யுவர் x equal to 1. சிம்பிள். அடுத்தது 4 power 96 divided by 6. இதுக்கு ரிமைண்டர்னு கேட்கலாம். 4 power 96 பண்ணிட்டு இருக்க முடியாது. சிம்பிளாக என்ன பண்ணுங்க, இதுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பேர். சிம்பிளான ஒரு நம்பர் போட்டு ட்ரை பண்ணிட்டே வாங்க. நான் 4 power 96 என்னால் போட முடியாது. 4 power 1 divided by 6 what is the remainder பாருங்க. It is 4. 4 power 2 என்னன்னா 16. 16 by 6 என்னன்னு பாருங்க. 16 by 6 again 4. 4 cube எவ்வளோ 64. 64 வந்து 6 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. அப்பயும் 4. 4 power 4 எவ்வளோங்க 256. 256 by 6 போட்டு பாருங்க. 252 ரிமைனிங் 4. ஸோ எல்லா கேஸ்லையும் 4. இதுல இருந்து கன்க்ளூஷன்னா 4 power என்ன வேணாலும் வந்து இருப்பது டிவைட் பை 6 போட்டா ரிமைண்டர் இஸ் 4. சிம்பிள். ஸோ திஸ் இஸ் யுவர் ஒய். இப்படி தான் கன்க்ளூஷன் எடுக்கணும். 4 power 96 எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது 2 மாத்துறேன், அதுக்கப்புறம் இதாக மாத்துறேன், அந்த கதையெல்லாம் வேண்டாம். 4 power சம்திங் வந்தாவே அப்படிங்கிற கன்க்ளூஷன் உடனே இமீடியட்டாக எடுக்கணும். ஸோ y equal to 4. Y you got it 4, x you got 2, 1. So 2 minus 4 is minus 2 is the answer. Simple. Question number 9. X plus 1 by x equal to 7. இதெல்லாம் லட்டு. X cube plus 1 by x cube கண்டுபிடிங்க. X cube plus 1 by x cube 7 cube minus 3 times 7. That is 322. ஏன்னா 343 வரும். 343 இருந்து 21 கழிச்சிட்டிங்கன்னா 322. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 2 பண்ணும். இதை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணணும். ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் பார்த்தீங்கன்னா வேணும்னே 82 லாஸ்ட் 2 டிஜிட்டாக கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து இது போயிடலாம். என்னது 322 ஸ்கொயர் -2. ஏதாவது ஷஃபிள் பண்ணி வச்சுருக்காங்களா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது டிஜிட்டல் சம் போகிறேன். திஸ் இஸ் 7 7 ஸ்கொயர் 49 49 4 4 minus 2 2. டிஜிட்டல் சம் 2 வருதான்னு பார்ப்போம். 36 விட்டுருங்க, இது விட்டுருங்க. 3 டிஜிட்டல் சம் இல்லை. 3 6 1 and 8 விட்டுருங்க. இது டிஜிட்டல் சம் திஸ். இது 3 விட்டுருங்க. டிஜிட்டல் சம் 2 வரல. திஸ் கேன்சல். இதுல டிஜிட்டல் சம் 2 வருது. சரியா? எய்தர் திஸ் ஆர் திஸ். ஓகே, எய்தர் திஸ் ஆர் திஸ். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் லாஸ்ட் 2 டிஜிட் 84ல முடியும். ஏன்னா 22ல முடியும்னா 22ஓட ஸ்கொயர் வந்து 284. 484. 22ஓட ஸ்கொயர் 484. ஏன் 22னா நியரஸ்ட் 50s பார்க்கணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த ஷார்ட்கட்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியாகவே சீரீஸ் மாதிரி பண்ணுறேன், பாருங்க. நியரஸ்ட் 50s எது எடுத்துக்கங்க. 322ஓட நியரஸ்ட் 50 300. 300க்கு மேலே எவ்வளோ இருக்கு 22. 22 ஸ்கொயர் எவ்வளோ 484. அதில் லாஸ்ட் 2 டிஜிட் என்ன 84. இதனுடைய லாஸ்ட் 2 டிஜிட் 84 தான். 84 minus 2 is 82. 82ல தான் முடியணும். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட்லேயே எலிமினேட் பண்ணலாம். ஆன்சர் இஸ் திஸ். Got it? Question number 10 வாங்க. A man invested a total sum of 10,000 in a company. A part of sum was invested 10% interest. The remaining part 15% per annum is total interest occurs in 2 years is equal to 2,400. 15% interest. சரி, 2 வருஷத்துல 2,400 கிடைக்குதான். மொதல் வருஷத்துல எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 rupees தான் கிடைச்சிருக்கோம். சரி, 1,200 rupees. இந்த 1,200 rupees 10,000ல் எத்தனை பர்சன்டேஜ்? 1,200 வந்து 10%. ஐ மீன் 10,000 போட்டிங்கன்னா 1,200 rupees கிடைக்குதுன்னா 12% தான் இன்ட்ரெஸ்ட். 12 வந்து நெட் இன்ட்ரெஸ்ட். ஒரு பார்ட்டு 10%, இன்னொரு பார்ட் 15% கொடுத்துருக்கான். அதனால நான் என்ன பண்ணுறேன், இது போடுறேன், மிக்சர்ஸ் அலிகேஷன் போடுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்க. 10 15 நெட் வந்து 12. இந்த ரேஷியோவில் 2, இந்த ரேஷியோவில் 3. 3:2 ரேஷியோவில் அந்த அமௌண்ட்டை பிரிச்சிருப்பாங்க. இந்த அமௌண்ட் எவ்வளோ 10,000 இது பிரிச்சிங்கன்னா 6,000 இது 4,000. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதில் எவ்வளோன்னு கேட்குறான். இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிப்பான் 4,000. ஸோ சிம்பிள். இதெல்லாம் வந்து மிக்சஸ் அலிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஐசியில் மிக்சஸ் அலிகேஷன் தான் போடலாம்.
மிக்சஸ் நெலிகேஷன் வராத டாபிக்கே கிடையாது. ஓகே, ரேஷியோவில் போடலாம், மிக்சஸ் நெலிகேஷன் போடலாம், ஏஜில் கேட்கலாம், பர்சன்டேஜ் கேட்கலாம், ப்ராஃபிட் லாஸ் கொடுக்கலாம். எம்ஐ ஏதாவது மிக்சஸ் நெலிகேஷன் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயத்தில் கேட்கலாம். எஸ்பெஷலி பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் லாஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த யூசேஜ் மட்டும் மிக்சஸ் நெலிகேஷன் சும்மா லிக்விடுக்கு ஏஎன்பிஏ லிக்விடு 2 லிக்விட் மிக்ஸ் பண்ணால் அந்த கதை மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுங்க. மெயினாக பர்சன்டேஜில் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் ஆவரேஜில் கூட யூஸ் பண்ணுங்க. சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 11. AB is the diameter of a circle with center O. Diameter obviously center வழி தான் போகும். So this is O. P is the point on it. P is the point on it. Circle the point on it. If AOP is 95 னா இப்படி போட்டால் 90 தான் வரும். அதனால 95 இப்படி தான் போட்டாகணும், கொஞ்சம் தள்ளி தான் போட்டாகணும். ஸோ AOP is 95. ஓகே, OBP இந்த ஆங்கிள் என்ன கேட்கலாம்? சரியா, ரொம்ப சிம்பிள். இது ரேடியஸ் தான். இந்த ஆங்கிள் 85. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டும் சேர்ந்து 95 இருக்கும். பிகாஸ் திஸ் அண்ட் திஸ் ஆர் ஈக்குவல். பிகாஸ் இட்ஸ் ஐசோசெலஸ். இது எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிளோட இதாக இருக்கும். தட் இஸ் 95 ஈக்குவல் டு 2 θ. θ ஈக்குவல் டு இதில் பாதி 47.5. சிம்பிள், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆன் பி இஸ் ஆன் பி அப்படின்னா இந்த சர்க்கிள்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க பாட்டு இந்த லைன்ல இருக்குன்னு அர்த்தம். லைன்ல இருந்தா எப்படி ஏஓபி அது புரிஞ்சுக்கணும். ஏஓபி எப்படி அந்த லைன்ல இருந்து 95 வரும்? சர்க்கிள் இருந்தாலும் ஆன் இட்னா சர்க்கிள். அதுதான் அங்க இது. கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கறது கஷ்டமா தெரியலாம், பட் ஈஸி தான். காஸ் பீட்டா என்ன? பை 15 ஈக்குவல் டு சீக்கன் பீட்டா. சீக்கன் ஆல்ஃபா. சரியா, இந்த ஈக்குவேஷன் படி. அதே மாதிரி சைன் பீட்டா என்ன? by 16 equal to secant alpha. ரெண்டுமே secant alpha ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுங்க. cos beta divided by 15 equal to sin beta divided by 16. okay, டிவைட் பண்ணீங்கன்னா tan beta equal to 16 by 15. correct, tan beta. okay, இப்போ sin square beta ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன் மைனஸ் வராது? ஸ்கொயர் மைனஸ்ல வராது, இது ரெண்டு வராது. ரொம்ப சிம்பிள் தான். சைன் வேல்யூ எப்படி இருந்தாலும் லெஸ் தேன் 1 தான் வரும். இதுதான் வரும், இது வராது. சைன் வேல்யூ லெஸ் தேன் 1 தான் வரும், ஸ்கொயரும் லெஸ் தேன் 1 தான் வரும். சிம்பிள். பட் நார்மலா ஸ்கேன்ல இருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? மறுபடியும் இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்ட் போட்டு ஆட் பண்ணி got it. Question number 13. The volume of the cone is 7320. The height of the cone is this. Find the diameter of its this. Diameter எப்படினாலும் மல்டிபிள் ஆஃப் 7 தான் இருக்கணும். either this or this. சரி, நான் டயமீட்டருங்கனால இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது ஆஃப் ஆஃப் திஸ் வந்துடும். இதே டயமீட்டர் எடுத்தா ரேடியஸ் வந்து 21/2 எடுக்கணும். அதனால இதை நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் அசியூம் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் லாஸ்ட் டிஸ்ட் மட்டும் அசியூம் பண்ணால் போதும். வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 π 22/7 6 இதுபடி 6 எவ்வளோ? 21. ஏன்னா கொடுத்ததுக்கு டயமீட்டர். இது டயமீட்டர் அசியூம் பண்ணால் R is 21. அப்போ R square 21 into 21 into 160 is height equal to 73920. ஓகே, இதில் 1 3 கேன்சல், ஒரு 0 இங்கே கேன்சல். இங்கே 2 into 1 2, 2 into 6 எவ்வளோ? 2. 2ல முடியுது. கண்ணை முடிட்டு போட்டுருங்க. ஐயோ, எந்த டவுட்டும் வரல. இதான் ஆன்சர். ஏன் எடுத்தோன்னே 7னா இங்கே எப்படி இருந்தாலும் இங்கே 7 இங்கே இருக்குதுன்னா இதில் 7, ஏன்னா 167 கேன்சல் ஆகாது. அப்போ இதில் ஏதோ ஒன்று தான் கேன்சல் ஆகும், 6 தான் கேன்சல் ஆகும். டப்புன்னு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் ஃபிட் பண்ணி பாருங்க. 21 பார்த்து ஜர்க்காய் 21 போட்டுறாதீங்க, ஏன்னா கேட்கறது டயமீட்டர். அப்போ 42னா தான் ரேடியஸ் இஸ் 21 எடுக்க முடியும். சரி, இதெல்லாம் சிம்பிளான ஷார்ட்கட் தான். இதெல்லாம் கண்டிப்பாக தொட்டுறாதீங்க. 14th கொஸ்டின் கண்டிப்பாக விடுங்க. கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. ஜகாங்கர் had to cover a distance 90 km in an hour. ஒரு மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 25 minutes he traveled 15 meter per second. 15 meter per second எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பானா? இன்டூ 25 minutes. அப்போ இவ்வளோ மீட்டர் போயிருப்பான்.
இது 25 மினிட்ஸ்னா இது வந்து ஸ்பீடு, இது டைம். 25 மினிட்ஸ் டைம். ஸ்பீடு டைம் தான் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? மீட்டர்ல இருக்கும். நான் கிலோமீட்டரை மாற்றணும் 1000 டிவைட் பண்ணணும். ஒரு ஜீரோ கட்டு 6 இன்டு இது வந்து 15.2 6 இன்டு 25 இஸ் 150. 150 கீழே 100 மேலே 3 டைம்ஸ் கீழே 2 டைம்ஸ் 12 ஆயிடுச்சுன்னா 7.6 8 மிச்சம் 1 21 22 22.8 கிலோமீட்டர் போயிருக்கான். ஓகே, மிச்சம் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 92ல 90ல 22.8ல போயிடுச்சுன்னா மில்ல 0.2 7 இது வந்து 9 - 2 is 67.2 kilometer போகணும். How many meters did Jahangir cover per second the remaining period to reach it? 67.2 kilometer எவ்வளவு நேரம் போயிருக்கணும்? 35 மினிட்ஸ்ல போயிருக்கணும். ஏன்னா 90 கிலோமீட்டர் அவர்ல 25 மினிட்ஸ் தான் மிச்சம். 35 செகண்ட் 35 மினிட்ஸ் தான் இருக்கு. அதை நான் 35 மினிட்ஸ் தான் இருக்கு. 35 மினிட்ஸா போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா அவன் என்ன கேட்குறான்? ரிமைனிங் பீரியட் மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருக்கான். இது கிலோமீட்டர், இது மினிட்ல இருக்கு. நான் கரெக்டா கன்வெர்ட் பண்றது பாருங்க. 67.2 இன்டூ 1000 போட்டா கிலோமீட்டர் மீட்டரா மாறிடுச்சு. கீழே 35 மினிட்ஸா 35 மினிட்ஸை 60ஆல மல்டிபிள் பண்றேன். இப்போ இது வந்து செகண்ட்ஸா மாறிடுச்சு. டைரக்ட் ஆன்சர் இருக்கும். ஓகே, கேன்சல் கேன்சல். இது 7ஆல அடிச்சீங்கன்னா 5 டைம்ஸ். இது வந்து 9 5 9 7 63 ரிமைனிங் 42 42 6 7 42. இப்போ 5 இன்டூ இது 30 கிலோமீட்டர் கீழே 30 ஒரு ஜீரோ கட்டு இன்னொரு ஜீரோ போட்டால் 96 வரும். இப்போ 96/3 தான் 32 கிலோமீட்டர். இல்லை 32 மீட்டர் பர் செகண்ட். சின்ன கன்வர்ஷன் தான், பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக சின்ன கன்வர்ஷன் தான் உங்களால் பண்ணிட முடியும். என்ன மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும் அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. அனுப் have to travel from A to B in the respective cars from class A to B place. Anuj is driving 70 km/h. Is 3 hours 10 minutes each. Anup is doing 80 km and takes 4 hours 15 minutes each. Time taken by Anup to reach place B if Anuj take 8.5 hours. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா அனுப்போடைய டைம் கண்டுபிடிக்கணும். அனுஜி எவ்வளோ நேரம் எடுத்துருக்கானா? முதல்ல அவனுடைய ஸ்பீடு என்னன்னு பாருங்க. அவனுடைய ஹால்ட் என்னன்னு பாருங்க. வேணும்னே அனுஜி அனுப்புன்னு லாஸ்ட் வேர்டு தான், லாஸ்ட் லெட்டர் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக வச்சிருப்பான். சும்மா வேற வேற கொடுக்கலாம்ல அவங்களெல்லாம். அதெல்லாம் டைம் கில்லிங் இதுக்கெல்லாம். சரி, எவன் தான் இங்கே ரீச் பண்ணான்? அனுஜ் 70 km/h போகிறான். 3 ஸ்பீடு வந்து என்னது 3. இங்கேயும் ஒரு டெக்னிக் கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. 3 ஹால்ட்டு, ஒவ்வொன்று 10 நிமிஷம் தான். 30 மினிட்ஸ் ஹால்ட்டு. 30 மினிட்ஸ்ங்கிறது ½ an hour. ½ an hour 0.5. இந்த 8.5ங்கிறது 0.5ங்கிறது ஹவர்ஸ், அது 30 மினிட்ஸ் இது. ஸோ இதெல்லாமே உங்களுடைய செக்கு. 8.5ங்கிறது 8 hours 30 மினிட்ஸ்னு அர்த்தம். இது 30 மினிட்ஸுங்கிறது அவன் எடுத்துக்கிட்ட ரெஸ்ட். ஏன்னா 3 ரெஸ்ட் எடுத்திருக்கான். ஒவ்வொரு ரெஸ்ட்டு 10 நிமிஷம். அவன் ட்ரை பண்ணது ஒன்லி 8 hours. 8 hours ட்ரை பண்ணியிருந்தானா 70 கிலோமீட்டர் போயிருந்தானா 560 கிலோமீட்டர் போயிருப்பான் அனுஜ். இப்போ அதே கிலோமீட்டர் தான் அனு போற போறான். ஓகே, 560 கிலோமீட்டர். இப்போ எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அனுப்பு வந்து 80 கிலோமீட்டர் போறான். அப்போ 80 கிலோமீட்டர் போனான்னா 7 hours ஆயிருக்கும் அனூப்க்கு. ஓகே, 7 டக்குன்னு கிளிக் பண்ணாது. அவனு ரெஸ்ட் எடுக்கிறான். எத்தனை ரெஸ்ட் எடுக்கிறான்? 4 ரெஸ்ட் எடுக்கிறான். ஒவ்வொரு ரெஸ்ட்டும் 5 நிமிஷம். 4 ரெஸ்ட் 60 நிமிஷம். 60 நிமிஷங்கிறது 1 hour. அப்போ எக்ஸ்ட்ரா 1 hour ஆயிருக்கும். ஆன்சர் சிம்பிள். இதுல நிறைய செக் இருக்கு இந்த கொஸ்டின்ல. இந்த வேர்ட்லயே வந்து அனூப் அப்படி ஒரு வேர்டு, அப்படி ஒரு செக்கு. ஓகேவா? 8.5 ஹவர்ஸ்ன்னு கொடுத்தது. எப்பயுமே டைம் வந்து பாயிண்ட்ல வரவே கூடாது. அது 1 hour மினிட்ல கன்வெர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து இன்னொரு செக்கு. நம்பர் ஆஃப் ஹால்ட் யூஸ் பண்றது ஒரு செக்கு. ஸோ 3 செக்கு ஒரு கொஸ்டின்ல. ஏதாவது ஒரு ட்ராப்ல மாட்டிப்போம். பி கேர்ஃபுல். கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. In the given figure, AB is the diameter chord CD. P is the tangent. Okay. If CD equal to 8, எல்லாம் கொடுத்தாச்சு. 8 10
ஏபி கண்டுபிடிக்கணும் டயமண்ட். ஓகே, ஓகே. இப்போ நீங்க இது டேஞ்சன், சரி இது சீக்கன், இது டேஞ்சன். ஸோ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்டு பிசி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? டேஞ்சன்டோட லென்த் ஸ்கொயர் ஈக்குவல் டு அங்கிருந்து இங்க வந்த பிடி இன்டு பிசி. பிடி ஸ்கொயர் என்ன தெரியாது. பிடி எவ்வளோ? 10. பிசி எவ்வளோ? 18. ஸோ 180 பிடி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது முட்டுருங்க. இப்போ ஏபி பொறுத்தவரை ஏபி ஒரு டேஞ்சன் தான், சீக்கன் தான், பிடி இஸ் டேஞ்சன், கரெக்ட்? அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்கன்னா பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி இன்டு பிஏ. பிடி ஸ்கொயர் எவ்வளோ? 180. இங்கே தான் பார்த்துட்டோம்ல. பிபி எவ்வளோ? 8. பிஏ எவ்வளோ? 8 + எக்ஸ். சிம்பிள். நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸ். எக்ஸ் 8 கட் பண்ணீங்கன்னா 2 8 16 ரிமைனிங் 20. 20ல் எத்தனை 8 இருக்கு? 20ல் வந்து 2 8 16, மிச்சம் 4 45. ஸோ 8 + x is 22.5. எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 14.5. வேணும்னே 22.5 கொடுப்பான். பி கேர்ஃபுல். ஆன்சர் 14.5 பிகாஸ் 8 இங்கே எடுத்துருந்து மைனஸ் ஆகும். ஏபி தான் கேட்குறேன். ஏபி சைஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். விஷயம் என்னன்னா முதல்ல இது வித் இது அதை வச்சு பிடி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும், அப்புறம் இது வித் இது வச்சு ஏபி கண்டுபிடிக்கும். ஸோ நைஸ் கொஸ்டின். பார்த்துக்க கொஸ்டின் நம்பர் 18. சீக்கன் ஏ + tan A = 3. சீக்கன் ஏ - tan A = 1/3. ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 சீக்கன் ஏ வரும். 2 சீக்கன் ஏ = 3 + 1/3, தட் இஸ் 10/3. ஸோ சீக்கன் ஏ என்ன? 5/3. காசு ஏன்னா ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க, 3/5. காசு ஏன் சீக்கன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத கொஸ்டின். பாருங்க அங்கெல்லாம் அங்கங்கே செக் வச்சுட்டு இந்த இடத்துலலாம் ஈஸி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18 கொஸ்டின் ஈஸி, 19 கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்கொயர் ரூட் ரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரணும். இதில் பாயிண்ட்ல 2 டிஜிட் இருக்கு. ஓகே, இதில் 2 டிஜிட் இருக்கு. ஓகே, இதில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஏன் சார் 0 ஆட் பண்ணலாம்? 0லாம் கணக்கு கிடையாது. 0 விட்டுட்டு பாயிண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈவன் நம்பர் வரும். 2 டிஜிட் இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு கம்மியே ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரக்கூடாது. அப்படி பார்த்தா இதுவும் ஸ்கொயராக இருக்க முடியாது, இதுவும் ஸ்கொயராக இருக்க முடியாது. ஸோ இது ரெண்டுமே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, அப்படி ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட் வந்தது எல்லாமே ஸ்கொயர் ரூட் ஆனால் கிடையாது, ஸ்கொயர் ஆனால் கிடையாது. 2 3 7 8 இந்த நம்பர்ல எதுவுமே ஸ்கொயர் நம்பர் முடிஞ்சிருக்காது. அப்படி பார்த்தா 8ல முடியுது. ஸோ ஆன்சர்ஸ் திஸ். இதெல்லாம் 5 to 8 செகண்ட் என்ன கேட்டா உங்களை யாருமே ரூட் கண்டுபிடிச்சு சொல்ல. எது ரேஷனல் நம்பர் இல்லைன்னு ஸ்கொயர் ரூட் ரேஷனல் நம்பர் இல்லைன்னு கண்டுபிடிச்சா போதும். இட்ஸ் ஃபைன். 5 to 8 செகண்ட் இந்த கொஸ்டின் முடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க, 20 வாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கொயர் ரூட்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. ஸ்கொயர் ரூட்லேயே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. அதுக்கு ப்ராப்பர் லேர்ன் பண்ணீங்கன்னா அழகா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் இஸ் ட்வைஸ் தி கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் என்ன? 8 × 16 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் கியூப். கியூபோட வால்யூம் என்ன? A கியூப், அதோட 2 டைம்ஸ். ஓகே, கேன்சல் பண்ணா 8 கியூப். இது A is 8. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறான். 6 × A², that is 8². 64 × 6, 6 4 24 carries 2. 36 + 2 is 384. சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் 21 வாங்க. A + B is 12, A + C is 6. What is this கேட்குறோம். ரொம்ப சிம்பிள் தான். 12 × A + B + C whole square minus 3 times of AB plus BC plus CA. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா this ஃபார்முலா எதுக்கு? இந்த ஃபார்முலாக்கு ஈக்குவலாக இருக்கும். that is 12, this 144 minus 3 times of 47. 3 times of 47 is 3 7s are 21 carries 2. 3 4 + 2 is 141. So 3 × 12 is 36. சிம்பிளான கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 22. A completes 3/4 of the work in 12 days. 3/4 of the work in 12 days. How many will complete 3/5 of the work in 12 days? 3/5 of some work 12 days ஆகும். கேன்சல் பண்ணா 4, 20 days ஆகும் அந்த ஒர்க் முடிக்கிறது. 20 days ஆகும் அந்த ஃபுல் ஒர்க் முடிக்கிறது. ஓகே, 3/4 of the work என்ன ஆகும்? 3/4 of 20ங்கிறது
by 15 days ஆகும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே. The monthly income of person is 12,000, his monthly expenditure is 8,000. Next year his income increased by 10%, expenditure increased by 8%. What is the percentage in this savings? சரி, இப்போ வாங்க, ஒன்றும் இல்லை. மந்த்லி இன்கம் 12,000, எக்ஸ்பெண்டிச்சர் 8,000, எக்ஸ்பெண்டிச்சர் 8,000, சேவிங்ஸ் 4,000. ஏன் 4,000? 12,000 8,000 போயிடுச்சுன்னா 4,000. ஓகே, இது வந்து இன்கம், சாரி, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். கரெக்ட், ஃபைன். இன்கமோடைய இன்கம் இன்க்ரீஸ் எவ்வளோ? 10%. 10% இங்கே போடுங்க நடுவில். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 8%. சேவிங்ஸ் எவ்வளோ? அதான் கொஸ்டின். எக்ஸ் இங்கே போடுங்க. எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் இருக்கும். அப்படி பார்த்தா 10 வராது. ஆஃப் எது ஃபிட் பண்ணாலும் ஓகே தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே இங்கே போடுங்க. தட் இஸ் 2 டிஃப்ரென்ஸ். இப்போ 10 - 8 போட்டால் 2. இங்கே எக்ஸ் - 10 போடணும். ஏன்னா எக்ஸ் தான் பெருசாக இருக்க போகுது. இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2:1. ஏன் 2:1? 8,000 4,000 ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2:1 தான் இருக்கும். எக்ஸ் - 10 divided by 2 equal to 2/1. ஸோ எக்ஸ் - 10 equal to 4, x equal to 14%. சிம்பிளான கொஸ்டின் தான். இப்படி போடுங்க. நீங்கள் பாட்டு வேல்யூ எடுத்து போட்டுட்டு இருக்காதீங்க. சரியா? பர்சன்டேஜ் மிக்சர்ஸ் அலிகேஷன் போடலாம். ஸோ another example for mixers and allocation. ஓகே, mixers and allocation நம்ம முன்ன ஒரு கொஸ்டின்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ்ல பார்த்தோம். இங்க நம்ம பர்சன்டேஜ்லயும் பார்க்கலாம். சரியா? ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் வந்து இன்சர்க்கிள்னா எல்லா சைடும் பிகம்ஸ் டேஞ்சன்ட். அதுதான் இன்சர்க்கிளோட மீனிங். இன்சர்க்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு சர்க்கிள் உள்ளுக்குள்ள இருக்குன்னா அது பேர் இன்சர்க்கிள் கிடையாது. இன்சைட் தி சர்க்கிள். ஓகே, உள்ளுக்குள்ள சர்க்கிள் இருக்கு. இன்சர்க்கிள்னா ஆல் சைட்ஸ் ஷுட் பிகம் டேஞ்சன்ட் அப்படின்னா தான் இன்சர்க்கிள். ஓகே, இன்சர்க்கிள் ஒரு இது என்னன்னா, டேஞ்சன்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. லெட்ஸ் டேக் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனை தொடர லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா, பிடி, இங்க பிஎஃப், ரெண்டுமே சர்க்கிளுடைய 2 பார்ட் வருது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். திஸ் லென்த் அண்ட் திஸ் லென்த் ஈக்குவல். அதே மாதிரி ஆர்ல இருந்துன்னா இந்த லென்த் ஈக்குவல். கியூல இருந்து வந்துன்னா இந்த லென்த் ஈக்குவல். ஓகே, ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். ரொம்ப என்ன கேட்குறேன், பிடி எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பிடியா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ் தான் என்ன கண்டுபிடிக்கணுமோ எக்ஸ்ன்னு வச்சு. இப்போ பிஎஃப் எக்ஸ் தான். இப்போ ஆர்பின்னு கொடுத்துருக்கோம். ஆர்பி எவ்வளோ? 15. இதுலேருந்து இது வரலையும் 15. அப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ? 15 - 6. இப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ? அதுவும் 15 - 6 தான். பிகாஸ் இந்த லென்த் சேம். இப்போ ஆர்கியூ எவ்வளோ? அது கியூஆர் எவ்வளோ? 13 கொடுத்தோம். இது ஃபுல்லாக 13. இந்த போர்ஷன் மட்டும் 15 - 6 தான். அப்போ 13 - 15 - 6 இப்படி போடலாம். கரெக்ட்? ஏன்னா இது ஃபுல்லாக 13. இந்த போர்ஷன் வந்து எவ்வளோ? 13 - அப்படி போட்டால் என்ன வரும்? எக்ஸ் - 2ன்னு வருமா? ஏன்னா 15 10 - 15 is -2, எக்ஸ் - this is x - 2. அப்போ இது எக்ஸ் - 2 தான். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 2x - 2. PQ கொடுத்துருக்கான் 18. ஸோ 2x equal to 20, x equal to 10. சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்கள் எதை எக்ஸ்ன்னு வச்சு, ஏன் எக்ஸ்ன்னு வைக்க சொன்னா, கடைசியில் எண்ட் அப் வித் என்ன கொஸ்டின் கேட்கணும் அதில் ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நீ லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் செகண்ட்ல மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 25. A sold article 25% profit. B further sold it B, earning a profit, certain profit. If the cost price of C is 30% more than cost price of A, let's take cost price of A is 100. Okay va? 100 rupees வச்சுங்க. A sold article 15% profit வர மாதிரி பிரிச்சிருக்காங்க. அப்போ இவனுடைய செல்லிங் பிரைஸ் தான், அதாவது ஏவோட செல்லிங் பிரைஸ் தான் பிக்கு காஸ்ட் பிரைஸ். அப்போ SPA ஈக்குவல் டு 125. 125னா ப்ராஃபிட், ஏவுக்கு ப்ராஃபிட் 25% தான். இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பி, தட் இஸ் 125. ஓகே, பி ஃபர்தர் சோல்ட் டு சர்டன் ப்ராஃபிட். அவன் எவ்வளோ ப்ராஃபிட் விற்றுருக்கான் அதை பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்.
the cost price of C is 30% more than cost price of A. அப்ப CPC equal to 130 by 100 of A. A எவ்வளவு இருக்கும் 100. அப்போ CPC equal to 130. Okay, cost price of equal 30%. இப்ப CPCங்கிறது என்னன்னா cost price of C. Cost price of Cங்கிறது என்ன selling price of B. இவனுடைய selling price தான் C க்கு cost price. Find the profit percentage of this. This is the selling price of B 130. 125 is the cost price of B 125. 100 plus percentage of profit divided by 100 போட்டீங்கன்னா you will get this is 4 times, this is 5 times. 5 இங்க cancel பண்ணீங்கன்னா 60 26 வரும் 26 தானே yeah 4 multiply பண்ணா 4 6 24 carries 2 this is 104 வந்து 4% profit. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு வரது தான் மேட்டர். ஓகே, இந்த மாதிரி மோர் தென் வந்தா இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க 100ன்னு அப்படியே டிராவல் பண்ணுங்க வில் கெட் இட். அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 2-3 கொஸ்டின் நல்லா வச்சு செஞ்சிருந்தாங்க. அது வந்து மெயினா அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் அதெல்லாம் போடவே முடியாது. இன்னொரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அதுவும் டைம் கில்லிங். அதாவது சர்க்கிள்ல ஒரு கான்செப்ட் சின்னதா எப்பயுமே பெரிய கொஸ்டின் தான் கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க. சரியா, பெரிய கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதோ சின்ன க்ளூ அது தொட்டிங்கன்னா ஆன்சர் ஃபியூ செகண்ட்ல வந்துடும். இந்த ஒரு லைன்ல இருக்கு பாத்தீங்களா, அது கண்டிப்பா உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும். அதனால மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 லைன்ல இருக்குது, ஒரு லைன்ல இருக்க கொஸ்டின்லாம் ஈஸி, பெருசா இருக்கிறதுலாம் கஷ்டம் அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. சரியா, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ரெண்டுமே எனக்கு இன்னொரு டைம் போடுறேன். நான் மேபி ரீல்ஸாக கூட போடுறேன். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும்னா ரீசனிங் பார்ட்டோ வேற ஏதாவது டாபிக் வேணும்னா சொல்லுங்க, ஐ வில் அப்லோட் இட். ஓகே, so thank you. We'll meet on next test on Monday. Bye.